Hello everyone, welcome to our channel Aim to Success. நம்ம மற்றவங்க கிட்ட கேட்குற கேள்வி எல்லாமே ஒரு கேள்வி வினாவாக நமக்கு தெரியும் தமிழில். அதுவே இங்கிலீஷில் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். வென், வாட் அந்த மாதிரி நிறையா நமக்கு யூஸ் பண்ணாத நிறைய வினா வாக்கியத்தை இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இதுவே நம்ம ஏற்கனவே க்யூனா யார், வென்னா எப்போது அப்படின்னு நம்ம படித்தோம். இதுவே WHல நிறைய கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருடைய செலவில், நீ யாரோட செலவில் இங்கே வந்த அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு அட் ஹூஸ் எக்ஸ்பென்ஸ், அட் ஹூஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். யாருடைய ஆலோசனை, நீ யாரோட ஆலோசனையில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு அட் ஹூஸ் அட்வைஸ், அட் ஹூஸ் அட்வைஸ். யாருடைய நலனில், நீ யாரோட நலனில் அக்கறையாக இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு அட் ஹூஸ் இன்ட்ரெஸ்ட், அட் ஹூஸ் இன்ட்ரெஸ்ட். யாருடைய உதவியுடன், நீ யாரோட உதவினால் இங்கே வந்த அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு வித் ஹூஸ் ஹெல்ப், வித் ஹூஸ் ஹெல்ப். யாருடைய ஆதரவுடன், யாரோட ஆதரவுடன் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு வித் ஹூஸ் சப்போர்ட், வித் ஹூஸ் சப்போர்ட். யாருடைய இயக்கத்தில், வித் ஹூஸ் டைரக்ஷன். இந்த படம் யாரோட இயக்கம், நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு வித் ஹூஸ் டைரக்ஷன். யாருடைய மேற்பார்வையில், இந்த நிகழ்ச்சி யாரோட மேற்பார்வையில் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அண்டர் ஹூஸ் சூப்பர்விஷன். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா விச் அப்படின்னா எந்தன்னு அர்த்தம். இந்த விச் வச்சு எத்தனை கேள்விகள் வருதுன்னு பார்க்கலாம். எந்த கடவுள், விச் காட். அது எந்த கடவுள் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு விச் காட். எந்த அதிகாரி, விச் ஆஃபீஸர். எந்த அதிகாரி அங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு விச் ஆஃபீஸர். எந்த பள்ளி, விச் ஸ்கூல். நீ எந்த பள்ளியில் படித்த அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு விச் ஸ்கூல். எந்த நகரம், விச் சிட்டி. நீ எந்த நகரத்தில் இருக்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு விச் சிட்டி, விச் சிட்டி. எந்த நாடு, நீ எந்த நாட்டில் இருந்து வர்ற அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு விச் கண்ட்ரி, விச் கண்ட்ரி. எந்த மாநிலம், நீ எந்த மாநிலத்தில் இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு விச் ஸ்டேட், விச் ஸ்டேட். எந்த பாதையில், பை விச் வே. நீ எந்த பாதையில் வந்த, பை விச் வே. எந்த வருடத்தில், நீ எந்த வருடத்தில் பிறந்த அப்படின்னு நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்போம். அதுக்கு இன் விச் இயர், இன் விச் இயர். எந்த பள்ளியில், ஆல்ரெடி நம்ம எந்த பள்ளின்னு பார்த்தோம். இப்போ எந்த பள்ளியில், இன் விச் ஸ்கூல், இன் விச் ஸ்கூல். எந்த கல்லூரியில், இன் விச் காலேஜ். நீ எந்த கல்லூரியில் படித்த அப்படின்னு நம்ம கேட்போம். இன் விச் காலேஜ். எந்த வங்கியில், நீங்கள் எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு இன் விச் பேங்க், இன் விச் பேங்க். எந்த மாதத்தில், இன் விச் மந்த், இன் விச் மந்த். எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எந்த புத்தகத்தில், இன் விச் புக்கு. எந்த புத்தகத்தில் இந்த இதை படித்த அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு இன் விச் புக்கு. எந்த செய்தித்தாளில், எந்த செய்தித்தாளில் நீ இதை பார்த்த அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு இன் விச் நியூஸ் பேப்பர். எந்த திசையில், நீ எந்த திசையிலேருந்து வர்ற, நீ எந்த பக்கமாக இருந்து வர்ற அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு இன் விச் டைரக்ஷன், இன் விச் டைரக்ஷன். எந்த நாளில், நீ எந்த நாளில் பிறந்த அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு ஆன் விச் டே, ஆன் விச் டே. எந்த தேதியில், ஆன் விச் டேட். நீ எந்த தேதியில் பிறந்த, எந்த தேதியில் வர்றீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு ஆன் விச் டேட். எந்த நாட்டிற்கு, நீ எந்த நாட்டுக்கு போகிற. இந்த வார்த்தைக்கு டு விச் கண்ட்ரி, டு விச் கண்ட்ரி. எந்த இடத்திற்கு, நீ எந்த இடத்துக்கு போகிற
எந்த இடத்துலேருந்து வருவ அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு டு விச் பிளேஸ். எதனால் அப்படின்னா பை விச். எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பை விச். பை விச். எதற்கு டு விச். எதற்கு இப்படி நடக்குதுன்னு தெரியலையே அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு டு விச். எதற்கு அப்படின்னா டு விச். எதிலிருந்து ஃப்ரம் விச். இந்த எலி எதிலிருந்து வந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஃப்ரம் விச். ஃப்ரம் விச். எதற்காக ஃபார் விச். எதற்காக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஃபார் விச். ஃபார் விச். எதன் மீது ஆன் விச். இந்த பொருளை எதன் மீது வைக்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு ஆன் விச். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எதில் அட் விச். நம்ம ஆல்ரெடி எதிலுங்கிறத ஆன் விச் இன் விச் அப்படின்னு படிச்சிருக்கோம். சென்டென்ஸ் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட் இன் போட்டுக்கலாம். எதன் கீழ். எதன் கீழ் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஆறு எதன் கீழேருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அண்டர் விச். அண்டர் விச். எதற்கு எதிராக. இந்த பொருளை எதற்கு எதிராக வைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு எகெயின்ஸ்ட் விச். எகெயின்ஸ்ட் விச். எதனுடன் வித் விச். எதனோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வித் விச். வித் விச். எதன் மூலம். நீ எதன் மூலமாக வச்சு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு த்ரோ விச். த்ரோ விச். எதில் அப்படிங்கிறதுக்கு இன் விச். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதிலுங்கிறது நிறைய வேர்டு வரும். சென்டென்ஸ் எப்படி வர்றதோ பார்த்து நம்ம அட்டோ இன்னும் போட்டுக்கலாம். வேறு எது விச் எல்ஸ். இது இல்லாமல் வேறு எது எடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு விச் எல்ஸ். விச் எல்ஸ். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கான லெசன்ஸ் கற்றுக்கிட்ட எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கற்றுக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.